அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கனவா மீனில் தொக்கு செய்ய போகிறோம். ஒன்று, ரெண்டாவது வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதற்கு ரெண்டுக்கும் தேவையான பொருள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வாழைக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அரிஞ்சு தோலெலாம் நீக்கிட்டு கழுவி வச்சுருக்கோம். தண்ணியில் இருக்குது. அதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். பெருஞ்சீரக பொடி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். தீயை கொஞ்சம் பொறுமையாக வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் காந்தாது, இல்லைன்னா அடியில் காந்திடும், சுவை இல்லாமல் போயிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்க விட்டு நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கிறோம். அது சிறிதளவு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிருக்கோம். இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் போடுறோம். இதில் மல்லி மற்றும் மஞ்சள் தூள், நலுச்சீரகம், மிளகு இது நாளையும் ஒன்றா சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கு கலவையாக இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது கூட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்க கலவையை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நம்ம மூடி வைக்கணும். மூடி வச்சு அந்த நீராவியில் கொஞ்சம் வேக விடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வெந்ததுன்னா வாழைக்காய் பொரியல் நமக்கு தயாராகிடும்.
பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருந்து வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. வாழைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.